இந்த பையனும் பொண்ணும் ஒரு அழகான குளம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே அந்த பையன் அப்படியே எகிரி தண்ணியில குதிச்சு ஜாலியா அந்த தண்ணியிலேயே அப்படியே குளிக்க ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அதுக்குள்ள குதிக்க சொல்றான். அவன் பேச்சை கேட்டு அந்த பொண்ணு அவன் போட்டிருக்கிற செப்பலை தான் கழட்டிட்டு அப்படியே எகிரி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. குதிச்ச உடனே அவன் அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி அப்படியே தண்ணிக்கு அடியில கூட்டிட்டு போறான். அவன் எங்க தாண்டா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அவன் தண்ணி கடியில ஒரு வைர மோதிரத்தை மறைச்சு வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து அவளுக்கு அங்கேயே போட்டு விட்டு தண்ணிக்குள்ளேயே ரொம்ப டிஃபரெண்டா ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போவான். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறா. ஆனா அந்த ரிங்க அந்த பொண்ணு கையில போடுறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சத்தம் கேக்குது. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடம் முழுக்க அப்படியே தண்ணி காட்டிலேயே எரிமலை குழம்புகள் அப்படியே நிரம்ப ஆரம்பிக்குது. அதனால இவங்க 2 பேரும் பயந்து போய் உடனே தண்ணி காட்டில இருந்து மேல வராங்க. வந்து பார்த்தா அந்த இவங்க தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்லை. இவங்க போக வேண்டிய வழியெல்லாம் ஃபுல்லா அப்படியே எரிமலை குழம்புகளை வந்து சூழ்ந்துடுச்சு. அப்ப நம்ம ஹீரோ தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடுறாரு. அப்பதான் ஒரு தூரத்துல ஒரு பைப்பை பார்த்துட்டு அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டே அப்படியே அது போற வழியிலேயே போனா நம்ம வெளியில வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணால ஒழுங்கா நீந்தவே முடியாம அப்படியே அவ மயக்கம் போடுற நிலைமைக்கே போயிடுறா. அதனால அவரையே நம்ம ஹீரோ தான் அவருடைய முதுகுல வச்சு அப்படியே டைட்டா புடிச்சுக்கிட்டு வேகமா நீந்தி எப்படியோ அவளையும் மேல கொண்டு வந்துருவாரு. அவ்வளவுதான் இவங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா மேல வந்த உடனே அப்படியே அந்த பைப்புடைய செக்ஷன் ஃபோர்ஸ்னால அப்படியே அந்த பைப் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் உறிஞ்சிக்குது. அவளும் நேரா போய் அப்படியே அந்த பைப்லயே ஒட்டிக்கிறார். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஆத்தூரமா இருந்த வேரெல்லாம் அப்படியே கையில புடிச்சுக்கிட்டு வேகமா நீந்தி தண்ணி கடியில போறாரு. போய் அந்த பைப்புல கால வச்சு அப்படியே ஹார்டா எட்டி ஒடிச்சு அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் அதுல இருந்து காப்பாத்தி அந்த வேரை பிடிச்சிக்கிட்டு எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி அவருடைய கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிக்கிட்டு மேல வந்துடுறாரு.